அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பாக பொதுமக்களின் அபிப்பிராயங்களை திரட்டுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரத்துடன் பிரதம மந்திரியினால் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. 20 பேர் இணங்கிய அந்த குழுவில் நான் முதல்வர் அங்கத்தவராக இருக்கின்றேன். திரு லால் விஜயநாயக்க அவர் ஒரு சட்டத்திரணி மற்றும் மத்திய மாகாண முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர். அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த குழுவில் பல நிபுணர்கள் இருக்கின்றார்கள், பல துறையைச் சார்ந்த நிபுணர்கள். உதாரணத்துக்கு பிரபல சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா, முன்னாள் 2 பல்கலைக்கழக உபவேந்தர்கள், ஒரு ஆள் திரு பிரபல சட்டத்தரணியும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான ஃபாயிஸ் முஸ்தபா, இன்னொரு பேராசிரியரும் முன்னாள் பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய தலைவருமாகிய இந்த பேராசிரியர் காமினி சமரநாயக்க, மற்றது முன்னாள் பெர்தேனியா பல்கலைக்கழக பேராசிரியர் நவரட்ன பண்டார, இவ்வாறு பலர் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அதாவது தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் ப்ரொஃபஸர் காடர், இவ்வாறு பலர், இந்த பல புத்திஜீவிகள் இதில் அடங்குகின்றார்கள். தமிழர் சார்பில் பேராசிரியர் செல்வகுமாரன், மற்றது மலையக தமிழை பிரதித்துவப்படுத்தும் டாக்டர் விஜயச்சந்திரன், இவர் பொருளாதாரத்துறை விரிவுரையாளர் பேராதர் பல்கலைக்கழகத்தில், மற்றது சந்திரஹாசன் இளங்கோவன், அவர் ஒரு பொது நல அல்லது பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவார், அரசியல் செயற்பாட்டாளர் ஒருவர், அல்லது அரசியல் செயற்பாட்டாளர் பார்க்க ஒரு சமூக செயற்பாட்டாளர். இவ்வாறு பலர் இந்த குழுவில் அடங்குகின்றார்கள். அதில் தமிழ் பேர் நான் குறிப்பிட்டது போல 4 பேர் தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த குழு பொதுமக்களின் அபிப்பிராயத்தை கேட்பதற்காக கொழும்பு மாவட்டத்தில் கடந்த 18ஆம் தேதியிலிருந்து 22 தேதி வரை தொடர்ச்சியாக அமர்வுகளை நடத்தியிருந்தது. இந்த அமர்வில் பலர், குறிப்பாக ஒரு 250க்கு கிட்ட ஆட்கள் கலந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதில் சில பேர் குழுக்களாக வந்ததால் அதனுடைய பிரதிநிதித்துவம் பார்க்கும்போது 150 கிட்ட பிரதிநிதிகள் கலைத்திருக்கின்றார்கள். அதை விட மின்னஞ்சல் மூடாக 300க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அறிகின்றேன். அதேபோல் ஃபேக்ஸ் மூலம் 70 கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறதாக அறிகின்றேன். இவை யாவும் கொழும்பு மாவட்டத்தில் இந்த ஒரு கிழமையில் நடந்த செயற்பாடுகள். நாங்கள் இதை தொடர்ந்து 2 குழுக்களாக பிரிந்து, ஏனால் ஏனைய மாவட்டங்களுக்கு துரிதமாக ஏனைய மாவட்டங்களுக்கும் நாங்கள் மக்களுடைய அபிப்பிராயத்தை அடைய வேண்டும் என்ற பெற வேண்டும் என்ற நோக்கிலே ஏனைய 24 மாவட்டங்களுக்கும் 2 குழுக்களாக பிரிந்து நாங்கள் செல்ல இருக்கின்றோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 10, 11ஆம் தேதி மன்னிக்க வேண்டும், 5, 6ஆம் தேதிகளில் வவுனியாவிற்கும், 8, 9ஆம் தேதிகளில் கிளிநொச்சிக்கும், 10, 11ஆம் தேதிகளில் மன்னாரிற்கும், 12, 13ஆம் தேதிகளில் முல்லைத்தீவுக்கும், 15, 16ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணத்திற்கும், 23, 24ஆம் தேதிகளில் திருவோணமலைக்கும், 25, 26ஆம் தேதிகளில் மட்டக்களப்புக்கும், 29, 30ஆம் தேதிகளில் அம்பாறைக்கும் செல்ல இருக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், 30ஆம் தேதி இல்லை நினைக்கிறேன், 28, 29ஆம் தேதி அம்பாறைக்கும் செல்ல இருக்கின்றோம். இந்த குழு முன் எமது தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாசைகளை, அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை கூறுவதற்கு முன்வர வேண்டும். சில பேர் நினைக்கின்றார்கள், இது ஒரு அரசியலமைப்பு தொடர்பான விடயம், இதற்கு அரசியலமைப்பு தொடர்பான அறிவு வேண்டும், அல்லது அரசியலமைப்பு தொடர்பான அந்த பாசையிலே, நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அந்த பாசையிலே தான் போய் கதைக்க வேண்டும் என்று. அவ்வாறு எதுவும் இல்லை. இது கீழ்மட்டத்தில் மக்களுடைய அபிப்பிராயத்தை, அவர்களுடைய உணர்வுகளை பெறுவதற்கான ஒரு ஏற்பாடு. அவர்கள் தங்களுக்கு உள்ளபூர்வமான உணர்வுகளை எழுத்து வடிவில் தான் இருக்கணும் என்றில்லை, வாய் மூலமாக அவர்கள் சொல்லலாம். நாங்கள் அதுக்குரிய பதிவேடுகள் செய்வதற்கான ஒழுங்குமுறைகள் எல்லாம் இருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் இந்த அரசியலமைப்பு எவ்வாறு மாற வேண்டும், இல்லை தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்ன, தாங்கள் எதிர்கொள்ளுகின்ற அரசியலமைப்பு பிரச்சனைகள் என்ன என்ற விடயங்களை இந்த குழுக்களுக்கு முன் சொல்ல வேண்டும். இது நமக்கு சரித்திரத்திலே இதுவரை இலங்கையிலே நடந்த
அரசியலமைப்பு மாற்றங்களில் குறிப்பாக 1972-78 ஆண்டு அரசியலமைப்பு மாற்றத்தின் போது மக்கள் அபிப்பிராயங்களை கேட்கவில்லை. இந்த 2 அரசியலமைப்பு மாற்றத்தில் மக்கள் அபிப்பிராயம் மட்டுமில்லை, தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளுடைய அபிப்பிராயங்கள் கூட அங்கு கருத்துக்கு கொள்ளப்படவில்லை. ஆனால் இது முதன்முறையாக மக்களுடைய அபிப்பிராயத்தை பெறுவதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தென்னாப்பிரிக்காவில் கூட தென்னாப்பிரிக்க அரசியல் யாப்பு வரையும் போது இவ்வாறு மக்களுடைய கீழ்மட்டத்திலே சென்று மக்களுடைய அபிப்பிராயங்களை பெற்றார்கள். அதுக்கு உதாரணம் சொல்வார்கள், ஒருவர் அங்கு அந்த குழுமம் கூறியிருந்தாரால் தன்னுடைய மாடு அடுத்த வளவுக்குள் போனால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கூட அரசியலமைப்பில் இடம் வேணும் என்று. இவ்வாறு நான் இதையும் குறிப்பிடுகின்றேன், எவ்வாறு அவர்கள் கீழ் மட்டத்துக்கு போய் அந்த மக்களுடைய அபிப்பிராயத்தை அறிந்தார்கள். அதே போல் இந்த தற்சமயம் நடந்து கொண்டிருக்கின்ற முயற்சியும் மிக கீழ் மட்டத்திலே மக்களுடைய அபிப்பிராயங்களை அறிந்து இந்த அபிப்பிராயங்கள் யாவற்றையும் எமது குழு நாங்கள் அதை தொகுத்து எமது பரிந்துரையுடன் அரசியல் அமைக்கப்பட இருக்கும் மக்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகளை கொண்ட அரசியலமைப்பு சபைக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். அதற்கு சமர்ப்பிக்கும் நோக்குடன் தான் எங்களுக்கு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இறுதி வடிவமாக நமது அறிக்கையை அந்த அறிக்கை நிச்சயமாக சகல மக்களும் பார்க்கக்கூடிய வடிவிலே நாங்கள் வெளியிடுவோம். அதே நேரத்தில் நாங்கள் இந்த அறிக்கையின் இறுதி வடிவத்தை அந்த பாராளுமன்றத்தில் அமைக்கப்பட இருக்கும் குழுவிற்கு சமர்ப்பிக்க இருக்கின்றோம். நேற்று கூட இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்ற சபாநாயகரை சந்தித்து அவருடைய கருத்துக்களை நாங்கள் பெற்றிருந்தோம். மற்ற இந்த மக்கள் தெரிந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை முழுமையாக பாவித்து நாங்கள் எங்களுக்கு அந்த உரிமை வேண்டும் இந்த உரிமை வேண்டும் என்று எவ்வளவோ கோஷங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியாக பாவிப்பதில்லை. இது எங்களுடைய ஒரு வரலாற்று தவறாக கூட கணிக்கலாம். ஆதலால் கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் பலர் கேட்கின்றார்கள், நீங்கள் கருத்தை சொன்னால் எங்களுடைய கருத்தெல்லாம் விடுபட்டு அது அரசியலமைப்பில் வெறுமா வராது. நாங்கள் வெற பண்ணுவதற்கான முயற்சிகளில் நாங்கள் இறங்க வேண்டும், வேற பண்ண வேண்டும். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய கருத்துக்கள் பல மக்கள் நம்பியிருந்து ஒரே மாதிரியான கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் வரும்போது அந்த கருத்து கூட வலுப்பெறும். அந்த அடிப்படையில் தான் நான் எமது மக்கள் இந்த கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை பாவித்து நான் ஏற்கனவே கூடிய தினங்களில் அந்தந்த மாவட்டங்களுடைய கச்சேரியுடைய கேட்போர் கூடத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெறும். கச்சேரிக்கு தங்கள் கருத்துக்களை கூற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர்.